லேசா லேசா பட நடிகர் கொச்சின் ஹனீஃபாவ ஞாபகம் இருக்கா? அவர் இறந்து 16 வருஷம் கழிச்சு நிறைவேறின கனவு. தமிழ் சினிமாவுல ஒரு சில நடிகர்கள யாராலயுமே அவ்ளோ ஈஸியா மறக்க முடியாது. அவங்க ஹீரோவா நடிச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்ல. திரையில சில நிமிஷங்கள் வந்தாலும், அந்த முகம் ரசிகர்களோட மனசுல நிரந்தரமா பதிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட நடிகர்கள்ல ஒருத்தர் தான் கொச்சின் ஹனீஃபா. அவர் இறந்து 16 வருஷங்கள் கழிஞ்ச பின்னாடி, அவரோட ஆசை நிறைவேறியிருக்கு. இத பத்தி புகைப்படங்கள் சோஷியல் மீடியாவுல வைரல் ஆயிட்டு வருது. கொச்சின் ஹனீஃபாவ அவ்ளோ ஈஸியா யாராலயும் மறந்திருக்க முடியாது. ஏன்னா, அவரோட மலையாளம் கலந்த தமிழ் டயலாக் கூட அவ்வளவு அழகா இருக்கும். தமிழ்ல அவரு மகாநதி, அந்நியன், லேசா லேசா, பாய்ஸ், வில்லன், சில்லுன்னு ஒரு காதல் அப்படின்னு பல தமிழ் படங்கள்ல காமெடி, குணச்சித்திர வேடங்கள், வில்லத்தனம் அப்படின்னு எல்லா வகையான கேரக்டர்லயும் கலக்கியிருக்காரு. இன்னைக்கும் அவர் நடிச்ச காட்சிகள் தொலைக்காட்சியில வந்தாலே சேனல மாத்தாம பார்க்கக்கூடிய ரசிகர்கள் ஏராளமானவங்க இருக்காங்க. ஆனா திரையில எப்பவுமே சிரிக்க வச்ச அந்த மனிதனோட வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாது. கொச்சின் ஹனீஃபா வாழ்க்கையில மிகப்பெரிய ஏக்கம் என்ன தெரியுமா? குழந்தைங்க தான். கல்யாணம் முடிஞ்சு பல வருஷங்கள் ஆகியும் அவருக்கு குழந்தை இல்லாம இருந்திருக்கு. அதனால அவரு ரொம்பவே வருத்தப்பட்டதாவும் அவரோட உறவினர்கள் சொல்லியிருக்காங்க. கடைசியா அவரு உயிரிழக்கிறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்துச்சு. அந்த சந்தோஷம் கூட ரொம்ப நாள் நீடிக்கல. அந்த நேரத்துல தான் அவருக்கு புற்றுநோய் இருக்கிறது தெரிய வந்துச்சு. சிகிச்சைக்காக சென்னைக்கு வந்த ஹனீஃபா 2010வது வருஷம் உயிரிழந்தாரு. அந்த செய்தி அந்த நேரத்துல தமிழ், மலையாள திரை உலகத்தையே உலுக்குச்சு. சினிமாவுல நூற்றுக்கணக்கான படங்கள்ல நடிச்சிருந்தாலும், ஹனீஃபாவுக்கு மனசுல இருந்த ஒரு ஆசை மட்டும் நிறைவேறவே இல்லையாம். அதாவது தன்னோட சொந்த ஊரான கொச்சியில தன்னோட குடும்பத்துக்காக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு அவரு பல பேர்கிட்ட சொல்லியிருந்திருக்காரு. ஆனா விதி வேற திட்டம் போட்டிருந்திருக்கு. அவரு உயிரோட இருக்கிறப்போ அந்த வீடு கட்ட முடியல. அதனால அவரு இறந்த பிறகும் அவரோட குடும்பம் வாடகை வீட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த குடும்பமும் பெரிய அளவுல வசதியா வாழலையாம். கொச்சின் ஹனீஃபா வாங்கியிருந்த ஒரு கார ஷூட்டிங்க்கு வாடகைக்கு அனுப்பி, அதுல கிடைச்ச வருமானத்துல தான் குடும்ப செலவுகள் நடந்துட்டு வந்துச்சாம். திரையில கோடிக்கணக்கான மக்கள சிரிக்க வச்ச நடிகரோட குடும்ப வாழ்க்கையில இப்படி கஷ்டத்தோட தான் கடந்து வந்திருக்கு. அவர் இறந்து இப்போ 16 வருஷங்கள் ஆயிடுச்சு. அவரோட மகள்களும் வளர்ந்திருக்காங்க. தன்னோட வாழ்நாள்ல சேமிச்சு வச்சிருந்த பணத்த வச்சு, அவரோட குடும்பத்தினர் இப்போ கொச்சியில 3 மாடி வீடு கட்டியிருக்காங்களாம். அந்த வீட்டுல சமீபத்துல அவங்க கிரகப்பிரவேசம் செஞ்சு குடிபுகுந்திருக்காங்க. அந்த வீட்டுக்கும் கொச்சின் ஹனீஃபா அப்படிங்கிற பேர தான் அவங்க வச்சிருக்காங்க. வீட்டோட சுவர்கள்ல எல்லாம் அவரோட ஃபோட்டோக்கள், சினிமா நினைவுகள், விருதுகள் அப்படின்னு அந்த வீட்லயே அவரு வாழ்றாரு அப்படிங்கிற மாதிரியான உணர்வை ஏற்படுத்துற மாதிரி அவங்க குடும்பத்தினர் அலங்கரிச்சிருக்காங்களாம். அதே மாதிரி ஹனீஃபா இறக்கறதுக்கு முன்னாடி அவரோட குழந்தைகள நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாராம். இப்ப அந்த ஆசையும் அவரோட மகள்கள் நிறைவேற்றியிருக்காங்க. இரட்டை மகள்கள்ல ஒருத்தர் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் படிப்புல சேர்ந்து இருக்கிறதாவும் குடும்பத்தினர் சந்தோஷமா சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல பலருக்கும் கொச்சின் ஹனீஃபாவ நடிகர் அப்படின்னு தான் தெரியும். ஆனா அவரு ஒரு இயக்குனர் அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாது. முன்னாள் முதல்வர் கருணாநிதி எழுதின பாசப்பறவைகள் படத்தை இயக்கி தமிழ் சினிமாவுல இயக்குனராவும் அறிமுகமாகியிருக்காரு. கருணாநிதி கூட மிகுந்த நெருக்கமா இருந்த மலையாள கலைஞர்கள்ல ஹனீஃபாவும் ஒருத்தர். பொதுவா சில நடிகர்கள நடிகைகள் பற்றின சர்ச்சை செய்திகள் தான் வைரல் ஆகும். ஆனா இப்போ கொச்சின் ஹனீஃபா இறந்த பின்னாடி அவரோட குடும்பத்தினர் அவரோட ஆசைகளை நிறைவேற்றி வச்சிருக்கக்கூடிய மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான் இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது. நல்ல மனிதர்கள் உடலால மறைஞ்சாலும் அவங்க கண்ட கனவுகள் ஒரு நாள் நிச்சயமா உயிர் பெறும் அப்படின்னு அவரோட ரசிகர்கள் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க.